ஹலோ எவ்ரிவன். கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: கொஞ்சம் பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து எடுத்திருக்கேன் ஒரு கையளவு, கொத்தமல்லி, தக்காளி 4, அதுக்கப்புறம் மீன் மேக்கர் கூட ஆட் பண்ண போகிறோம். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நம்ம பேனில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, ஜீரகம் தான் நம்ம தாளிப்புக்கு போடக்கூடிய பொருள். ஸோ ஜீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பூண்டு வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் அதை போட்டு வதக்குறோம். இவங்க தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணி அதுவும் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் மேஷ் ஆகி வரணும். அந்த மாதிரி நம்ம வதக்கிக்க போகிறோம். கிரேவிக்கு கொஞ்சம் மேஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கேப்சிகம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது நீங்கள் எப்படி நறுக்கினாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெரிய பாக்ஸாக நறுக்கிக்கிட்டாலும் சரி, இதையும் வந்து ஒரு பெரட்டிக்க போகிறோம். இது கூட நீங்கள் வேறு எதுவும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கேப்சிகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மசாலாவுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் நம்ம சேர்க்குறோம். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு, கலருக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம அது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட நம்ம மல்லித்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். டேபிள் ஸ்பூனில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதையும் வந்து நம்ம 4 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இடையில வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இது தேவையான அளவு உப்பு அந்த மசாலா கருகி போகாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அதை வந்து கொதிக்க விட போகிறோம். இது கூடயே இப்போ நம்ம ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன் மேக்கர், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோம். சின்னதுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க, பெருசுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இது கூட சோம்பு, முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க, ஒரு 4 முந்திரி சேர்த்து அதையும் அரைச்சி இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஃப் தான் செஞ்சிகிட்ருக்காரு. இவர் வந்து கேட்ரிங் சர்வீஸும் பண்ணுறாரு. உங்களுக்கு யாராவது ஃபுட்டு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு நம்பர் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம இதை ஃபுல்காக்கு நம்ம சைடிஷாக எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவியோடு ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் ஒரு கையளவு மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தான் நம்ம கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காக. கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம மல்லித்தலை தூவி இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். கடைசியாக உங்களுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். யாருக்காவது கேட்ரிங் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இவரோட நம்பர் தரேன், இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.